நாம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சாந்தி தேவிங்கிறவங்களோட மறுபிறவி கதையை பத்தி பார்த்திருந்தோம். கிட்டத்தட்ட அவங்கள மாதிரியான இன்னொருத்தரோட கதை தான் இது. இல்ல, 2 பேரோட கதை இது. 1945 இங்கிலாந்தை சேர்ந்த ஜான் பாலிக்குக்கும் ஃப்ளாரன்ஸுக்கும் கல்யாணம் நடக்குது. அவங்களுக்கு 1946 ஜோனான்னு ஒரு பொண்ணும் 1951 ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு பொண்ணும் பிறக்கிறாங்க. ஜானும் ஃப்ளாரன்ஸும் மளிகை பொருட்கள் அப்புறம் பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பெரும்பாலும் அவங்களோட 2 குழந்தைங்களையும் ஃப்ளாரன்ஸோட அம்மா தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஜாக்லினும் ஜோனாவும் சின்ன வயசுல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விளையாட்டு ஜாமான் எல்லாத்தையுமே இது என்னோட விளையாட்டு ஜாமான், இது உன்னோடது அப்படின்னு சொல்லி தனித்தனியா பிரிச்சுக்கிட்டு அவங்களோட விளையாட்டு ஜாமான் வச்சு விளையாடிட்டு வந்திருக்காங்க. ஜாக்லினுக்கு 3 வயசா இருக்கும்போது அவங்களுக்கு கீழே விழுந்து நெத்தியில பயங்கரமா அடிபடுது. அது போக போக ஒரு தழும்பாயிடுது. அதே மாதிரி அவங்க உடம்புல அவங்க பிறக்கும் போதே ஒரு பெர்த் மார்க்கும் இருந்திருக்கு. ஜாக்லினுக்கு சரியா எழுத வராது. அவங்க எழுதும் போது பெண்ணை 5 விரலால பிடிச்சு எழுதுவாங்க. அதை ஜோனா தான் இது அப்படி பிடிக்க கூடாதுன்னு நேரா கரெக்டா எழுதுறதுக்கு சொல்லி கொடுப்பாங்க. மே 7, 1957 ஜோனாக்கு 11 வயசு, ஜாக்லினுக்கு 6 வயசு. அவங்க 2 பேரும் தன்னோட பக்கத்து வீட்டு பையனான ஆண்டனி கூட தனியா சர்ச்சுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த டைம்ல டிவோர்ஸ்னால தன்னோட குழந்தைங்களோட கஸ்டடி தனக்கு கிடைக்காத ஒரு விரக்தியில தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு ஒரு பொண்ணு ரொம்ப வேகமா காரை ஓட்டிட்டு வராங்க. அப்போ ரோட்ல இந்த குழந்தைகளை பார்த்த அந்த பொண்ணு தான் குழந்தை தனக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு கோவத்துல கொடூரமா இந்த குழந்தைங்க மேல கார் ஏற்றி கொலை பண்ணிடுறாங்க. இந்த ஒரு விஷயம் ஜானையும் ஃப்ளாரன்ஸையும் ரொம்பவே காயப்படுத்தி அவங்கள சுத்தமா முடக்கிடுது. அந்த சம்பவத்துல இருந்து அவங்களால சுத்தமா வெளியே வரவே முடியல. ஜான் அவருக்கு 9 வயசா இருக்கும்போது ஒரு நாவல்ல மறுபிறவியை பத்தி படிச்சிருக்காரு. அதுல இருந்து அவர் மறுபிறவியை ரொம்பவே ஸ்ட்ராங்கா நம்பியிருக்காரு. தன்னோட 2 குழந்தைங்களையும் இழந்த சோகத்துல இருந்த அவருக்கு டெய்லி கனவுல அவங்களோட 2 குழந்தைங்களும் வந்து, அப்பா நாங்க சீக்கிரமா உங்ககிட்ட வந்துருவோம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க உங்க கூடயே தான் இருப்போம்னு கனவுல சொல்லிட்டு போயிருக்காங்க. இதே மாதிரி அவருக்கு டெய்லியும் கனவு வந்திருக்கு. கனவுல அவங்களோட குழந்தைங்க சொர்க்கத்துல இருக்கிற மாதிரியும் இவர்கிட்ட டெய்லியும் பேசுற மாதிரியும் தோணிருக்கு. இது எல்லாமே அவருக்கு ரியலா நடக்கிற மாதிரியே இருந்திருக்கு. ஜான் சின்ன வயசுல, கடவுளே நான் மறுபிறவியை நம்புறேன், அதே மாதிரி மக்கள் எல்லாரும் மறுபிறவியை நம்புறதுக்கு ஒரு ஆதாரத்தை கொடுங்கன்னு ரொம்பவே வேண்டி கேட்டிருக்காரு. அதனால தான் நம்ம குழந்தைங்க இறந்துட்டாங்க, நம்ம குழந்தைங்க சீக்கிரமே நம்ம கிட்ட திரும்பி வர போறாங்க, கடவுள் அந்த ஆதாரத்தை கொடுக்க போறாருன்னு மறுபடியும் ஃப்ளாரன்ஸ்கிட்ட சொல்லிட்டே இருந்திருக்காரு. ஆனா ஃப்ளாரன்ஸுக்கு இதுல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே இல்லை. தான் குழந்தைங்களோட ஆவிங்க தான் வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல தான் இருக்குன்னு அந்த ரூம்லயே ரொம்ப நாளா தனியா நேரத்தை செலவு பண்ணியிருக்காரு. இதை பத்தி ஃப்ளாரன்ஸ் கேட்கும்போது 2 பேருக்குள்ள சண்டை வந்து டைவர்ஸ் வரைக்குமே போயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்சமா அப்படி சமாதானம் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா 1957 இறுதிகளில் ஃப்ளாரன்ஸ் மறுபடியும் கர்ப்பமாகறாங்க. அவங்களுக்கு அக்டோபர் 4, 1958 அவங்களுக்கு 2 இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு கில்லியன், ஜெனிஃபர்னு பெயர் வைக்கிறாங்க. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஜாக்லினுக்கு நெத்தியில ஒரு காயமும் ஒரு பெர்த் மார்க்கும் இருந்துச்சுல்ல, அதே மாதிரி அதே காயமும் அதே பெர்த் மார்க்கும் ஜெனிஃபருக்கும் இருந்திருக்கு. அந்த 2 பேரும் வளர வளர ஜோனா ஜாக்லினோட ஆக்டிவிட்டிஸ் மாதிரியே இருந்திருக்கு. இது அந்த குழந்தைங்களோட அம்மாவுக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்திருக்கு. அவங்க குழந்தைங்க பிறந்த 9வது மாசத்துலயே அந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு வந்துடுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு அவங்க வீட்டில் இருந்த பழைய டாய்ஸை விளையாட கொடுக்கும்போது கரெக்டா ஜாக்லினோட டாய்ஸை ஜெனிஃபரும் ஜோனாவோட டாய்ஸை கில்லியனும் தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜோனாவும் ஜாக்லினும் அந்த பொம்மைங்களுக்கு ஒரு பேர் வச்சு விளையாடி இருப்பாங்கல்ல, அதே பேரை கில்லியனும் ஜெனிஃபரும் அந்த பொம்மைகளுக்கு வச்சு விளையாடிட்டு இருந்திருக்காங்க. அந்த 2 குழந்தைகளுமே பார்க்குக்கு இது வரைக்கும் போனதே இல்லை. அவங்க வீட்டை சுத்தியும் எந்த ஒரு பார்க்குமே இல்லை. ஆனா திடீர்னு ஒரு நாள் கில்லியனும் ஜெனிஃபரும் ஒரு பார்க்கோட அடையாளத்தை சொல்லி அந்த பார்க்குக்கு எங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே அடம்பிடிச்சிருக்காங்க. அந்த பார்க் இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த ஊரோட ஒரு சின்ன பார்க். அந்த பார்க்குக்கு தான் ஜோனாவையும் ஜாக்லினையும் அவங்களோட பாட்டி விளையாடுறதுக்காக அந்த பார்க்குக்கு அடிக்கடி கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஜான் ஃப்ளாரன்ஸோட ஸ்மாக் எடுத்து போட்டுக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதை பார்த்த ஜெனிஃபர், இது அம்மாவோடது, நீங்க ஏன் போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அதை கேட்ட ஜானுக்கும் ஃப்ளாரன்ஸுக்கும் மிகப்பெரிய ஷாக். ஏன்னா அந்த ஸ்மாகை ஃப்ளாரன்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல பால் வியாபாரம் பார்க்கும்போது போட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறமா அந்த ஸ்மாகை அவங்க போடுறதே இல்லை. இது எப்படி அம்மாவோடதுன்னு உனக்கு தெரியும்னு அவங்க கேட்டதுக்கு, அம்மா பால் வியாபாரம் பண்ணும்போது இதை போட்டுப்பாங்க, நான் அதை பார்த்துருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டோம் தான் ஜானுக்கும் ஃப்ளாரன்ஸுக்கும் தூக்கி வாரி போட்டிருக்கு.
ஒரு நாள் கில்லியனும் ஜெனிஃபரும் தனியா உட்காந்து ஏதோ தீவிரமா பேசிட்டு இருக்கத ஃப்ளாரன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. உனக்கு கண்ணுல இருந்து ரத்தம் வந்துச்சு, உனக்கு காதுல அடிபட்டு இருந்துச்சு, உனக்கு தலையில அடிபட்டு இருந்துச்சு, உனக்கு காலில் அடிபட்டு இருந்துச்சு அப்படின்னு அந்த 2 குழந்தைங்களும் மாறி மாறி பேசிட்டு இருந்திருக்காங்க. அவங்க அடிபட்டதா சொல்ற எல்லா இடத்தையும் ஃப்ளாரன்ஸ் யோசிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஜோனாவும் ஜாக்லினுக்கும் ஆக்சிடென்ட் ஆகும்போது அவங்களுக்கு எந்த இடத்துல எல்லாம் அடிபட்டு இருந்துச்சோ அதே இடத்த தான் இவங்க மறுபடியும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு. கடைசியா ஃப்ளாரன்ஸுக்கு தாங்கிக்க முடியாம ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட இந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிட்டு போறாங்க. அவரோட பேரு டாக்டர் ஸ்டீவன்சன். டாக்டர் ஸ்டீவன்சன் மறுபிறவியை பத்தி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளு. அவர் இந்த குழந்தைங்களை பத்தி விசாரிச்சு அவரால் முடிஞ்ச எல்லா டெஸ்ட்டையும் எடுத்ததுக்கு அப்புறமா இது சாத்தியமே இல்லை, இது ஒரு மிராக்கலா தான் இருக்கணும்னு 1987 சில்ட்ரன் ஹூ ரிமெம்பர் தேர் பாஸ்ட் லைஃப்னு ஒரு புக்கை எழுதுறாரு. ஃப்ளாரன்ஸ் ஏன் இந்த 2 குழந்தைங்களையும் சைக்காட்ரிஸ்ட கூட்டிட்டு போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஒரு நாள் ஃப்ளாரன்ஸ் இந்த 2 குழந்தைங்களோட ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இருந்த ஒரு காரை பார்த்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருக்காங்க. கார்னு கத்திட்டு அந்த கார் நம்மள பிடிக்க தான் வருதுன்னு பயங்கரமா அழுதுருக்காங்க. மறுபிறவி உண்மையா அப்படிங்கிறதுக்காக பல சாட்சிகளை நம்ம இங்க பாக்குறோம். உங்களுக்கு மறுபிறவி மேல நம்பிக்கை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வேற எந்த டாபிக் பேசலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.